இப்போ பாவ சுமைகள் அதிகமாயிடுச்சுன்னா உடனே கங்கைக்கு போய் குளிச்சோம்னா சரியா போயிடும். கங்கையை நினைத்தாலே உங்களுடைய பாவங்கள் போயிடும். நான் கங்கையை நினைக்கணும் இல்லையா? இந்த கங்கை எப்படி பூமாதேவிக்கு வந்தால் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? குளிப்பதற்கு முன்பாக என்ன செய்யணும்? தினமுமே நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி கங்கையை பிரார்த்தனை செய்து கொண்டு குளித்தீர்களே ஆனால் சகல பாவங்களும் நிவர்த்தி அடையும். ஏன்னா தீபாவளி அன்னைக்கு கேட்பாங்க, கங்கா ஸ்நானம் ஆச்சா? ஏன்னா தீபாவளி அன்னைக்கு அந்த சதுர்தசி அன்னைக்கு கங்கை இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருப்பதாக வேதங்கள் சொல்லுகிறது. அதனாலதான் தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க. வெந்நீரில் கூட இருக்க மேல இருக்கிற தொட்டில தண்ணியில் இருக்கிற கூட கங்கா சேர்ந்துக்கிறார். அப்படிப்பட்ட கங்கையில் நீங்கள் நீராடுகின்ற பொழுது நீங்கள் உங்களை சங்கல்பம் செய்து கொண்டு உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை கூறி சங்கல்பம் செய்து கொண்டு நீங்கள் அந்த சங்கல்ப ஸ்நானம் செய்தீர்களே ஆனால் உங்களுடைய பாவ சுமைகள், உங்களுடைய முன்னோருடைய பாவ சுமைகள் குறைந்து நீடோடி வாழ்வதற்கு வழிவகுக்கும். கங்கையை நினைத்த மாத்திரத்திலே உங்களுக்கு சகல சந்தோஷங்களும் கிடைக்கும். அது கர்ம பூமி. இந்த கர்ம பூமியில போய் நீங்க கர்மாவை செய்யணும். இது புண்ணிய பூமி. கங்கை வழிபாடு செய்யுங்கள். கங்காதேவியை வழிபாடு செய்தால் சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.